ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோக்கு எப்படி கீ ஃப்ரேம் செட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ சாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருந்துச்சு. லைக் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ ப்ளே ஆக உள்ள நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லோகோவும் பாருங்க. இந்த லோகோவும் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. இப்போ கொஞ்சம் வீடியோ ப்ளே ஆக நமக்கு வந்து வீடியோ வந்து அந்த இமேஜ் வந்து உள்ள வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி செட் பண்றது? இது வந்து நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி செட் பண்ணுவோம். அந்த மாதிரி கீ ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட டைம்லைன் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போகலாம். ஸோ உங்களோட கண்டென்ட் எடுத்துட்டு வந்து நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குயிக்காக நான் இப்போ வீடியோ டுட்டோரியல் காட்டணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் குயிக்காக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே 3 மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ நான் சும்மா எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இதுல நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை அந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வச்சு செட் பண்ண போறோம். ஸோ எப்படி செட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வரும். நான் ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது நமக்கு ஓன் டெக்ஸ்ட் நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம ஜிபி முத்தோட டெக்ஸ்ட் அதே போட்டுலாம் இங்கே ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரீடபிள் இல்லை. ஸோ இப்போ ரீடபிள் நம்ம வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை சைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதோட ஸ்டைல்ஸ் வேறு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைல்ஸ் வச்சீங்கன்னா பார்க்கவே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டைல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ்க்காக இந்த மாதிரியான ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மேனுவலாக நீங்களே உங்களுக்கு ஸ்டைல் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து முடியிற வரையிலும் அந்த டெக்ஸ்ட் அப்படியே தான் இங்கே நின்றுட்டே தான் இருக்கும். எனக்கு என்னன்னா, ஆரம்பத்துல இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துக்கு போயிடுங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரைட்டன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்க கீழே வந்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் ஐ திங்க் பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை சூஸ் பண்ணுங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஃப்ரேம்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல எப்படி நம்ம வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா அந்த டைம்ல அந்த வீடியோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். லைக் அதை நான் செட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நான் வந்து இந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து 100% இருக்குது. அதை நான் வந்து ரிமூவ் பண்ணி 0ல கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம்ல அதாவது வீடியோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஃப்ரேம்ல வீடியோல வந்து டெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து 100% வியூல வச்சிடலாம். இப்போ நான் இங்க வைக்கிறேன் பாருங்க. 100% வந்துருச்சு. இப்போ இந்த கீ ஃப்ரேம் வந்து செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கீ ஃப்ரேம் இருக்கு. நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க இந்த ஃப்ரேமை. ஸோ இங்க ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு, இங்க ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு. என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆரம்பத்துல இருந்து எம்டியா இருக்கும். இங்க வரும்போது டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நான் ஜஸ்ட் ப்ளே பண்றேன் பாருங்க. டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி உங்களால டெக்ஸ்ட் இல்ல இமேஜஸ் எல்லாமே நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் செட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கீ ஃப்ரேம் எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்றது? இப்போ லைக் இப்போ பாத்தீங்கன்னா இங்க முடியும் போது பாத்தீங்கன்னா அப்படியே முடியும் போது அந்த டெக்ஸ்ட் அப்படியே இருக்குது, டக்குன்னு காணாம போன மாதிரி இருக்கு. ஸோ அதை இன்னும் கூட நம்ம அந்த கீ ஃப்ரேம் இங்கேயும் செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணலாம்? ஒன்று நீங்க வந்து இங்க வந்து 100% இருக்கு பாத்தீங்களா? இதை கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க முடியணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கீ ஃப்ரேம் வந்து ஒப்பாசிட்டி வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கீ இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு முழுசாவே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் பார்த்தோம்ல, இதே மாதிரி நம்ம இமேஜஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இமேஜஸ் வந்து நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இது வந்து நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து லோகோ வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சைடில் ஏதாவது லோகோ போட்டிருப்பாங்க. இப்போ அந்த லோகோ நம்ம எப்படி செட் பண்ணுறது பார்த்தீங்களா? அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி பிளெண்டிங் வர வைக்கப்படும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒப்பாசிட்டியில் போயிட்டு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆரம்பத்தில் அதோட கீ வந்து ஒன்றுமே இல்லாம மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து அது வந்து 100%ல வரணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் நோத்தி விட்டுட்டீங்கன்னா கீ வந்து செட் ஆயிடும். இப்போ பாருங்க கொஞ்சமா நம்ம ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டும் அந்த இதுவும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ டெக்ஸ்ட்டும் வந்துச்சு, கீ ஃப்ரேம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி இமேஜஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த இமேஜ் எப்படி வர வைக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து
நீங்க இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்காது. அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணும்போது எந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ்ன்றது டவுன்லோட் பண்ணணும். பிஎன்ஜி இமேஜை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் கட் ஆகி இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ஜேபெக் இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்க இதுல இம்போர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகி எக்ஸாக்ட் இந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வராது. எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிஎன்ஜி இமேஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.